ஹலோ வேர்ல்ட். இன்னைக்கு சண்டே ஆஸ் யூஷுவல் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர போகிறோம். இன்றைக்கி நாங்கள் மில்க் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம் கோயிலுக்கு. அப்படியே போகும்போது அந்த வழிங்களெல்லாம் பார்த்துட்டு வாங்க. நல்லா இருக்குது. இன்றைக்கி பயங்கர எவ்வளோ மணி டெம்பரேச்சர் எவ்வளோ +35 இங்கே அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம். அதை அப்படியே கூலாக குடிச்சு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வர போகிறோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு இது இருக்குதுல்ல, உங்களுக்கு தெரியும் தானே. அது என்னென்னா, எல்லா அம்மாங்களுக்குமே அவங்களோட பிள்ளைங்க பிறக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும், பெரிய ஒரு சந்தோஷம். அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிள்ளைங்க ஒரு குட்டி குட்டி விஷயங்களும் செய்யும்போது ஒரு சந்தோஷம், ஒரு பெருசாக வந்துட்டுருக்கும். அதே மாதிரி அவங்க படித்து நல்ல பிள்ளைங்களா பழக்க வழக்கம் முதலாவது வேணும். அதான் பெஸ்ட்டான விஷயம். அதுதான். அதுக்கு பிறகு கடவுள் நம்பிக்கை, கடவுளை கும்பிடணும், தெய்வ நம்பிக்கை எல்லாம் இருக்கணும். படித்து ஒரு கிளாஸஸ் பாஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷம் வரும். அதே மாதிரி தான் எனக்கு என்னோடய பிள்ளைங்க ஒரு கிளாஸ் முடித்து ஒரு கிரேட் 10, கிரேட் 11, 12 படிச்சுட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணுவாங்கல்ல, அந்த டைமில் அதை விட பெரிய சந்தோஷம். இப்போ மகள் யூனிவர்சிட்டியெல்லாம் என்டர் பண்ணி இப்போது 4 இயர்ஸ் முடிச்சிட்டா. அப்போ அது உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷம் தானே. இல்லை, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, நல்ல மார்க்ஸ் எல்லாமே எடுத்து டீனோட ஆனர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கா. அப்போ அதை விட பெரிய சந்தோஷம். அதே மாதிரி பார்க்கும்போது இல்லை டீச்சர்ஸ் அவங்க எல்லாமே சொல்லும்போது, நாங்கள் ஒரு இடங்களுக்கு போகும்போது இப்படி நல்லா இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல பழக்க வழக்கம் பிள்ளைங்கள் அப்படின்னு ஒரு இடத்துலையும் சொல்லும்போது எனக்கு என்னோட 2 பிள்ளைங்களையும் நினச்சி அவ்வளோ ஒரு ப்ரௌடாக இருக்கும். அவ்வளோ ஒரு ப்ரௌடு மாமா நான் ஃபீல் பண்ணுவேன். அதுக்கு கடவுளுக்கு தேங்க் பண்ணணும். நாங்கள் ஒரு பிளெஸ்டுன்னு சொல்லலாம். அதனால இன்றைக்கி கிராஜுவேஷன் ஃபோட்டோஸ் வந்துருந்துச்சு, சாம்பிள்ஸ் வந்துருக்கு. இனிமேல் நாங்கள் அதை எடுக்க வேணும். அந்த சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே வச்சு ஓப்பன் பண்ணுறோம். நீங்களும் பாருங்கள், ப்ளெஸ் பண்ணுங்கள், என்னோடய பிள்ளைங்களுக்கு விஷ் பண்ணுங்கள், ப்ளெஸ் பண்ணுங்கள். இது கிராஜுவேஷன் இருக்குது, ஆனால் இது சாம்பிள் பிக்சர்ஸாக 1-2 ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வந்தோடனே நாங்கள் எடுத்து உங்களுக்கு காட்டுறோம். வேறு என்ன, நாங்கள் நாளைக்கு வந்துடும் இப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாய்.